என்னங்க, சாமி கும்பிட தானே வந்தீங்க? சாமின்னு நெனச்சு தானே அங்க வந்து பிள்ளையார பிடிச்சு வச்சீங்க. சாமிய நெனச்சு தானே அங்க தூபம், தீபம்லாம் காமிச்சீங்க. குடத்த தூக்கி தலையில வச்சோன்னா, அத அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. பாருங்க, எப்படிலாம் கொஞ்சம் கூட ஒரு சிவிக் கான்ஷியஸ்னஸாவது இருந்திருக்கலாம். அது கூட இல்ல. அல்லது ஒரு வகையில நமக்கு வந்து அங்க கடவுள நம்ம ஆவாகனம் பண்ணோமே, அத அப்படி விட்டுட்டு போக்கூடாது அப்படின்னு நெனச்சிருக்கலாம். அதுவும் இல்ல. தூக்கி இப்படியே போட்டு போயிட்டா எப்படி? தைப்பூசத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. கொஞ்சம் பேர் வந்து எடுக்கும்போது இந்த கதினா, அடுத்த வாரம் தைப்பூசத்துக்கு இவ்ளோ நெறைய பேர் வந்தா என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் மாற்று வழி ஏதாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா? மலேசிய இந்து தர்ம மாமன்றம் இந்த தைப்பூச தினத்தின் அன்று முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் வரைக்கும் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கோம். இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கும் சில சிரமங்கள் இருக்குன்னு எங்களுக்கு புரியுது. நீங்க எடுத்து வர பொருள்லாம் திரும்ப அள்ளி கட்டிட்டு போது உங்களுக்கு சிரமமா இருந்துச்சு சொன்னாக்கா, எதையுமே செய்யாதீங்க. இந்த தர்மவேலுடைய பந்தல் 2வது ஆற்றங்கரையில இருக்கும். அங்க வந்தீங்கன்னா, நீங்க கொண்டு வர வேண்டியதெல்லாம் உங்களுடைய குடம், பாலு, மேல அந்த துணி அத வச்சு கட்டிட்டு, நாங்களே உங்களுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு, எடுத்து உங்க தலையில அரோகரான்னு சொல்லி வச்சுருவோம். நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியது தான். எந்த குப்பைய நீங்க விட்டுட்டு போக வேண்டியதில்ல. நாங்களே அந்த இடத்த மெயின்டெயின் பண்ணி சுத்தமா பார்த்துக்குவோம். இதுக்கு எவ்வளோ நீங்க கட்டணம் கட்டணும்? முற்றிலும் இலவசம். ஒரு காசு கொடுக்க வேணாம். நீங்க வந்து அழகா செஞ்சுட்டு போலாம். எங்களோட சேவையா நாங்க இத செய்றோம். நீங்க இத நல்லா சிந்திச்சு, உங்களுடைய பால் குடங்கள் எடுக்கிறதுக்கு வருகின்ற தைப்பூசத்துக்கு பத்துமலையில 2ஆம் ஆற்றங்கரையில இருக்கிற மலேசிய இந்து தர்ம மாமன்றத்துடைய தர்மவேல் பந்தல்ல வந்து எடுத்துட்டு போங்க. நன்றி.